இங்கே இந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க பெரிய பையன் ஃப்ரீடம் பற்றி படிச்சுட்டு இருக்கான். சின்ன பையன் ஃப்ரீடம்னா என்னம்மான்னு கேட்குறான். அவன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு போய் அந்த ரிமோட் எடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. இவன் எவ்வளோ ட்ரை பண்ணி விட மாட்டேங்கிறாங்க. கையை கடிச்சிட்டு போய் ரிமோட் எடுத்துகிட்டு வரான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் உன்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவனால் எடுக்க முடியல, நான் விட்டதுக்கப்புறம் தானே நீ போய் எடுத்துகிட்டு வந்த, அதுக்கு பேர் தான் ஃப்ரீடம்னும் போது இவனுக்கு சுத்தமாகவே புரியலை. இவங்களும் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு இவங்க ஒரு துணி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போய் சேல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட இருக்க லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன் ஊரை விட்டே போகிறான் தெரியுமான்னு உடனே இவங்க ஃபேஸே மாறுது. இவங்களும் போய் அந்த பையன்கிட்ட பேசி வா தனியாக போய் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பையனும் இந்த லேடி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க போல இருக்குது. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ வெளியூர் போறியா, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு. இல்லை அவசர அவசரமாக பண்ணிட்டோம், அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ போனதுக்கப்புறம் என்னை மறந்துடாத, மறுபடியும் திரும்பி வா, வரும்போது எனக்கு எதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வா. அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்லாம் கேட்குறாங்க. ஆமாம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சால் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் போகிறான். இந்த லேடியோட சின்ன பையனுக்கு அடுத்த நாள் பிறந்த நாளாக இருக்கும். இதனால் லீவ் கேட்கறதுக்காக மேனேஜர் கிட்ட போகிறாங்க. இது சீசன் டைம், நான் லீவ்லாம் தர முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். இல்லை சார் எல்லாருமே நாளைக்கு வருவாங்க, நான் மட்டும்தான் லீவுன்னு சொன்னால், மற்றவங்க வேலையெல்லாம் பார்க்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு சொன்ன உடனே இவங்களும் அழுதுகிட்டு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் ஒரு நியூஸ் வருது, அவங்க ஏரியாவில் ஒரு அரசியல்வாதியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பந்து, அதனால் லீவ் கிடச்சிருன்னு சொல்லி இவங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மேனேஜரை கூப்பிட்டு சொல்லிடுறான், நாளைக்கு பந்தாக இருந்தாலும் நாளைக்கு வீட்டுக்கே வண்டி வந்துடும், எல்லோரும் கிளம்பி வாங்க, புது ஸ்டாக்கெல்லாம் வருது, அதெல்லாம் அடுக்கி வைக்கணும், யாரும் தனி ஐடியாலாம் போட்டு லீவ் போடுற வேலை வச்சுக்காங்கன்னு இந்த லேடியை பார்த்து சொல்லிட்டு போகிறான். இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இவங்களும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி லீவை போட்டுடுறாங்க. அவங்க பையன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு இவங்க கிச்சனில் ஒரு மாதிரியாக நிற்கிறத புருஷன் பார்த்த உடனே என்னன்னு போய் கேட்டால் அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம், எங்களெல்லாம் மிஷின் மாதிரி தான் பார்க்குறாங்க, மனுஷனாகவே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. நைட்டு புருஷன் கேட்குறாரு, உனக்கு இந்த வேலை மட்டும் தான் தெரியுமா, வேறு எதுவும் வேலை தெரியாதான்னா, எனக்கு சேல்ஸ் மட்டும்தாங்க தெரியும்னு நல்லா யோசிச்சு பாருன்னு இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடியும் அவங்க புருஷன் கூட சேர்ந்து ஒரு ரோட்டு கடை போட்டுடுறாங்க. அவன் பையன்கிட்ட சுதந்திரத்தை பற்றி சொன்ன கதையை நம்மளுக்கு இப்போ காட்டுறாங்க. ஒரு பெரிய மரத்து மேலே நிறைய குருவி எல்லாம் இருந்தது. அந்த மரத்தை விட்டு அது கீழே இறங்கினதே கிடையாது, அந்த மரமும் அதுக்கு விட்டதில்லை. ஒரு நாள் ஒரு குருவி ஒன்று கீழே விழுந்து செத்து போச்சு. அதுலேருந்து ஒரு பெரிய மரம் வளர்ந்து நிறைய குருவி அதில் வந்து உட்காரத பார்த்த உடனே எல்லா குருவியும் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அந்த மண்ணில் விழுந்து மரமாக மாறிச்சு. இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கும் அப்படி அவங்க சொன்ன கதை மாதிரியே அந்த துணி கடையில் இருக்க வேலையை விட்டு அவங்க இந்த ரோட்டு கடை ஆரம்பித்ததுனால இப்போ நிறையா சம்பாரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.